என்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களே, எப்படி இருக்க போது இந்த 2025 வருட டிசம்பர் மாசம் நான் சொல்லுமா என்ன? நீங்களே எல்லாரோட வீடியோவும் பார்த்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு தெளிவுக்கு வந்து என்ன பண்ணலான்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து அலாட்டு ஆறுமுகமா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இந்த 12 ராசியில யாரு இருக்காங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி திடீர்னு டங்கு நிலநடுக்கம் வந்தா அப்படி இருக்கும். அது மாதிரி திடீர்னு ஒவ்வொன்றா மாறி அப்பாடின்னு மூச்சு விட்டு சரியா போகுன்றப்போ திரும்ப மறுபடியும் குரு வரப்போறாரா, ஐயோ இதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பீதியாவே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே, எப்படி இருக்க போகுது இந்த டிசம்பர் மாசம் அப்படின்னா? எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்க. இது வரைக்கும் பார்க்காத புதுசா ஒரு மாசத்துல பாத்திர போறோம். நீங்க சமாளிக்காதான் இனிமே சமாளிச்சிட போறீங்க. சரி வாங்க பாப்பா, இந்த ஒரு மாசத்தை சமாளிச்சுதான் ஆகணும். ஏன் இவ்வளவு பேச்சு பேசுறேன்னா, 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகத்தோட சேர்க்கு. 7ஆம் இடத்துல ஒரு பிளான் இருந்தாலே நம்மள வச்சு செய்யும். இப்ப 4 கிரகம் நம்மள வச்சு செய்ய போகுது. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது, என்ஜாய் பண்ணலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் 2ஆம் இடத்துல உச்சகதியில இருந்த அதி அற்புதமான ஒரு இடத்துல இருந்த மிஸ்டர் குரு இல்லையா, அவர் அப்படியே திரும்ப எகேன் எப்ப உன்ன மாதிரி உண்டா உன் வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வக்ரகதியில பின்னோக்கி எகேன் உங்க வீட்டுக்கு வரப்போறாரு. வெல்கம் பண்ணணும்ல, வெல்கம் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க. அதனால குரு வந்து மறுபடியும் தலைக்கு மேல் அமர்ந்து, ஆனா ஒரு விஷயம் செம்ம, தலைக்கு மேல அமர்ந்தாலும் வக்ரகதியில அமர்றாரு. அதுவே ஒரு பிரச்சனை. ஜென்ம குரு வனவாசம்ன்றதெல்லாம் கட்டாயி வக்ரகதியில இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு தான் போறாரு. ஆனா அது 12ஆம் இடமா இருக்கே. 12ஆம் இடமா இருந்தா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் லேண்ட் வாங்க போறீங்க, பார்ட்னர்ஷிப்போட ஒரு இது பண்ண போறீங்க, புதுசா விஷயம் ஆரம்பிக்க போறீங்க, வேற லெவல்ல மாஸ் காட்ட போறீங்க, எல்லாம் நடக்க போகுது. முதல்ல ஒரு 10 நாளைக்கு, அந்த 10 நாள்ல எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவோ, ஒரு தங்கச்சியோ, ஒரு பிள்ளையா சொல்றேன், பிப்ரவரி மாசம் வரைக்கும் வாயை திறக்காதீங்க. அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் திறக்காதீங்க. ஏன்னா இந்த தடவை அடுத்தவங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். யாராவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சும்மா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றிய குமார்ன்ற மாதிரி அடுத்தவங்களோட அட்வைஸை கேட்க வேண்டிய நிலைமையிலேயே இருக்கு. 8ஆப்ல 7ஆம் இடத்துல 4 கிரகம் வேற, 1 2 இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். 4 கிரகம் 8ஆப்ல உட்காந்துட்டு நீதான் தப்பு. ஆமா நான் தான் தப்பு நம்ம சொல்லவும் முடியாது. நம்ம வேற மைண்ட் ஏற்கனவே நம்ம நானே சொல்லிட்டேன்னா மதிநுட்பத்தால் மிகுந்த மிதுன ராசின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவன் என்ன தப்பு பண்றோம் அதை தான் போய் கண்டுபிடிப்போம். நம்ம ரிலேட்டிவ் மைண்டு நம்ம சொல்லி குத்தோம்ல, அது புதனோட பிரச்சனை. ஓகே, அவர் என்ன பண்ணுவாரு, போய் நீ இது தப்பு அது தப்புன்னு சொல்லும் போது அப்படியே உங்களை பிளேம் பண்ணி விட்டுருவாங்க. அதனால பெட்டர் என்னன்னா, யார் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காம போகாம போயிட்டீங்கன்னா பெட்டர். இல்லாட்டி நம்ம அம்பியா இருந்துடணும். 8ஆப்ல இருக்கிறவன் அண்ணியே நான் உட்காந்துருக்கான், அது ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்ம இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இத்தனை கிரகம், அதனால அவர்களுடைய கை ஓங்கி இருக்கும், நம்மளோட கை ஓரளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதும் வக்ரகதியில தான் இருக்காரு. அதுக்கப்புறம் செவ்வாய் வீட்டுக்கு வர போறாரு, கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி எல்லாம் இயங்க போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் அப்படியே திரும்ப வந்து உட்கார்ந்து குருவோட பார்வைக்குள் வரப்போகிறார். அந்த வீடு அவரோட 7ஆம் வீட்டுல இருக்கு. சோ எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு நம்ம பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டிக்கணும்ன்ற மாதிரியான தன்மை வரும். நல்லதா கேட்டதானா நல்லதுதான். ஏன்னா நம்ம காட்டாம எப்படி அடுத்தவர்களுக்கு வந்து நம்மள ப்ரூவ் பண்றது, அது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் காலபுருஷனுடைய 3ஆம் வீட்டுல குரு வக்கரமாகும் போது கொஞ்சம் நட்புகள் எல்லாம் கவனமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ட பேசும்போது கவனமா இருக்கணும். அவன் சூழ்நிலை பாவம் அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. நீ அது பண்ண நீ இது பண்ண நீங்க அடுத்தவர்களை குற்றம் சாட்டினீர்களே, ஆனால் 4 பேர் சேர்ந்து உங்களை குற்றம் சாட்டுறதுக்கான நிலைமை வந்துவிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது மட்டும்தான் இந்த மாசம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் சூப்பரான லக்ஸைன் வரப்போது. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியா இருக்கு. வேலையில் மிகப்பெரிய ராஜயோகமான முன்னேற்றம் காத்திருக்கிறது. வேலையில இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போது, புதிய வேலை கிடைக்க போகிறது. மனம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஒரு பூரிப்பு கிடைக்க போகிறது. நிறைய பேர் குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. இந்த மாசம் அதற்கான ஒரு உத்வேகத்துக்குள் வந்து இருக்கும். நிறைய பேர் இது வரைக்கும் டெஸ்ட் டியூப்லாம் மீன்ஸ் சில பேருக்கு ட்ரை பண்ண அவங்களுக்குலாம் இல்லைன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் அது கொண்டு வந்து கொடுக்கும். செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ 11ஆம் வீட்டு அதிபதி போய் ரொம்ப அழகா குருவோட பார்வையில் இருக்கிறதே ஒரு ரொம்ப நல்ல தன்மை தான். 7ஆம் இடத்துல 11ஆம் வீட்டு அதிபதி நிறைய அடுத்தவர்கள் மூலமான ஒரு லாபங்கள் எல்லாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல 10ல சனி வக்ர நிவர்த்தி அடைந்து அமர்ந்திருக்கிறார். சோ வேலையில பிரச்சனை பண்ணுவாரா? பண்ணவே மாட்டார். ஏன்னா சனி வக்கரமா இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை போச்சு. இப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது நிறைய பேருக்கு வேலையை கொடுப்பாரு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி தடவை எனக்கு தெரிஞ்சு சனி தடவை பேட் பாய் யாருக்குமே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் அடங்கி இருக்கிறாங்களோ இல்லையா மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கே முடிச்சுக்கிறாரு. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனி தன்னுடைய அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டீங்க முடிப்பார். அந்த வகையில இந்த 2 வருஷமும் வந்து அவர் தனக்கான சுபத்துவத்தோடு இருக்கும் போது உலகத்துக்கே சுபத்துவத்தான் கொடுப்பாரு. அதனால பெருசா பயந்துக்கோனா 2027க்கு மேல பார்ப்போம்.
அப்பதான் நாடு என்ன ஆக போதோ, மக்கள் என்ன ஆக போறாங்க யோசிக்கணும். இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. சோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 3 விஷயத்துல கவனம். ஒண்ணு, நீங்க அடுத்தவர்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டாம். அடுத்தவர்கள் உங்கள்ட்ட புத்தகம் கண்டுபிடிச்சாங்கன்னா வாயை திறந்து சொல்லவும் வேணாம். எஸ்ஆர் நோவும் சொல்ல வேணாம், ஆமேனும் சொல்ல வேணாம். சரி சரின்னு கேட்டு போங்க. பிடிச்சாலும் பிடிக்காட்டி நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணதான் செய்வாங்க, கேட்டுதான் ஆகணும். அது உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அவங்க பாஸா இருந்தாலும் சரி, எய்தாப்ல இருக்கவங்களும் சரி, எனக்கே தெரியும்பா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல இல்ல உன்னை பிடிச்சி நான் சொல்லியே திருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்க விதி நல்லா இருந்தா டீ கடையோட முடிஞ்சிடும், இல்ல ஹோட்டல் வரைக்கும் நீடிக்கும். அது உங்களுடைய விதி சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? அதனால அதை பாத்துக்குங்க. ஃபைன். அதுல பெருசா வந்து டென்ஷன் ஆகி அதன் மூலமா நீ எல்லாம் என்ன அப்படி இப்படின்னு ஒரு வம்பு வழக்கு வேண்டாம். ஓகே. 3வது விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வப்பாரு 12ஆம் இடத்துலதான் நான் எடுப்பேன் இப்ப குருவை. ஏன்னா அவர் வக்ரமாகும் போது அப்ப நிறைய பெரும் நிதிக்கிறைவன் தான் குரு. நிறைய லட்சக்கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, லட்சக்கணக்குல பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் இருக்கிறத விட்டு புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணலான்ற மாதிரி இப்போ மைண்ட். ஏன்னா குரு தான் ஜாதகருங்க. நாடி மெத்தட்ல எடுத்தோம்னா குரு தான் ஜாதகம். அதுவே வக்ரமா இருக்கும்போது மைண்டுக்குள்ளேயே ஒரு மாதிரியான ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை உள்ளுக்குள்ள வரும். டெம்பரவரி தான். இதை நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறோம் இல்ல. இப்ப பிளானட் மட்டும் எப்படி அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, எதுவும் ஆல்ட்டு கிடையாது. அசால்ட்டா தூரத்துல இருந்து வேடிக்கை பாருங்க. நீ இது பண்றியா, நீ இது பண்றியா, கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும் பாத்தீங்களா. அட்வைஸ் பண்றது கேட்க வேண்டிய வந்துச்சு பாத்தீங்களா. என்ன பண்றது, கடைசியில பிளானட் என்னையே அட்வைஸ் பண்ண வைக்குது. ஓகே வாங்க. சோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் அசால்ட்டா இல்லாம அலாட்டா இருக்கணும். கிளியர்? அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தையில நான் இந்த தடவை சொல்லணும்னா அதுதான். விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும், செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். பிள்ளைகள் மூலமாக விரைய செலவு வரலாம். பிள்ளைகளுடைய ஹெல்த் கொஞ்சம் பாத்துக்கணும், கணவருடைய ஹெல்த் பாத்துக்கணும். அதுவும் 2ஆம் குழந்தையோட ஹெல்த் கொஞ்சம் கண்டிப்பா பாத்துக்க வேண்டிய அமைப்புலதான் இருக்கு. அவங்க ஏதாவது ஹாஸ்டல்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்கன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைங்களுடைய கண்ணு பல்லுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டி கூட்டிட்டு போக வேண்டி வரலாம். இல்ல பிள்ளைங்க மேல கீழே விழுந்து காலு கையில முட்டியில அடிப்படுறதுக்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி முட்டியில அடிப்படுறதுக்கான வாய்ப்பு, சரைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பாத்துக்கோங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், காலபைரவருடைய வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய வழிபாடாக வந்து மலர காத்திருக்கிறது. சோ காலபைரவர் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபடுறது. உங்களுடைய கடன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா இந்த தடவை காலபைரவரை போய் பார்த்துட்டு, எல்லா சிவன் கோயிலும் இருப்பாரு, தனியா உங்க ஆத்து பக்கத்துல இருக்கார, ரொம்ப சந்தோஷம். போய் பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சா ஒரு 6 விளக்கு ஏத்தி அவரை வழிபாடு செய்து விட்டு வாங்க. அந்த விளக்குல மிளகு போட்டு ஏத்துங்க, கடன் எல்லாம் அடையும். ஆனா வாய்ப்பை கொடுப்பாரு. ஓகே. இல்ல உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வேணும், தொழில் வெற்றி வேணும்னா வளர்பிறையில வரக்கூடிய இந்த அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு நெய் ஊற்றி காலபைரவருக்கு விளக்கேற்றி விட்டு வாருங்கள். யாரோ ஏத்தின விளக்குல போய் நெய்யெல்லாம் ஊத்தாதீங்க. நம்ம அதுக்கான செலவு பண்ணாதான் அவரும் வந்து சரிப்பா உள்ள கஷ்டப்பட்டு செலவு பண்ணிருக்கு, நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அப்பதான் லாபம் கிடைக்கும். அதனால அடுத்தவங்க ஊத்தின விளக்குல எல்லாம் ஏத்தாம நம்ம வீட்டுல இருந்து விளக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல நெய்யை ஊத்தி அதுல விளக்கு ஏத்திட்டு வரதுக்கான வாய்ப்பு பேர் கொண்டிருக்கீங்க. ஆனால் இந்த தடவை இந்த எண்ணெய், இந்த நெய் காரகத்துவத்தோட தான் சொல்றேன். நெய் நிறைய ஆக்டிவேட் பண்ணுங்க இந்த தடவை. வீட்டுல கூட நெய் விளக்கு ஏத்துதல் அப்படின்றது குருவுடைய தேவையில்லாத தன்மையை வந்து சரி செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே. மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்க? நிறைய மீன் பாப்பீங்க. மீனா நிறைய மீன் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா எங்க சொல்லுங்க. நிறைய திடீர்னு மீன் தொட்டி வாங்கணும்னு தோணும், மீன் வாங்கணும்னு தோணும். வீட்டுல மீன், தயவு செஞ்சு வீட்டுல மீன் தொட்டி வாங்கி வைக்காதீங்க, கடன் தான் அதிகரிக்கும். அப்புறமா அதெல்லாம் சொல்றேன். அதனால வீட்டுல மீன் தொட்டி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா யாருக்காவது கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துருங்க, சரியா? இல்லாட்டி தடவை வீட்டுல இருக்கக்கூடிய மீன்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். யூஸ்வலி வந்து இந்த புறா வந்து கூண்டுல வச்சுக்கிறது, இந்த மீன் தொட்டியை வீட்டுல வச்சுக்கிறது எல்லாம் கடனை தான் அதிகரிக்கும். அதோட இடத்துல அதை வந்து இருக்கணும். நம்மளே பிடிச்சி அடைச்சு வச்சா நம்ம என்ன சும்மாவா இருப்போம் இல்லையா? ஆசைக்காக யாராவது பிடிச்சி உங்களை கூண்டுல அடைச்சு வச்சு டென்ஷன் படுத்தினா அவனுக்கு பார்க்க ஜாலியா இருக்கணும், நீங்க எப்படி அப்படியே ஜாலியாகி அடைச்சிட்டானா இருப்பீங்க? இல்ல. இந்த மாதிரி இந்த தடவை நிறைய மீன் பாப்பீங்க. எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகும்போது மீன் பாக்குறது, மீன்கள் கண்ணில் படுறது, வண்ண வண்ண மீன்கள் பாக்குறது, இதெல்லாம் கேதுவின் காரகத்து. அது மட்டும் இல்ல, இதுக்குள்ள வேற காரகத்துவம் முடிஞ்சிருக்கு. சோ அதனால இந்த மீன் பார்க்கக்கூடிய தன்மை உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மைக்கு நான் இருக்கிறேன் என்பதை பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். ஓகே. அதனால மீன் பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. அப்பாடி ரொம்பலாம் அட்வைஸ் கிடைக்காது, கொஞ்சம் தான் அட்வைஸ் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல இருந்திருங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப அலாட்டா இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இனிதே வளர காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம்.